அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 7/3/2025 திரு எம்என் நம்பியார் அவருடைய பிறந்த தினத்தையும் பார்க்க இருக்கிறோம். என்னங்க, சினிமாக்காரங்களுக்குலாம் நிறைய வாழ்த்து சொல்லி ஏபி நாகராஜனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னீங்க. அப்புறம் நான் எம்என் நம்பியாருக்கு வந்துட்டீங்களே அப்படின்னா, நாம் வில்லனாக பார்த்த எம்என் நம்பியார் அவர்கள் எவ்வளவு நல்ல மனிதர் அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கான பதிவு தான் இது. எனக்கு தெரிந்த நம்பியார் அவர்கள், அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஏன்னா அழகான வில்லன், எம்ஜிஆரோட ரொம்ப அழகானவர். அதை சொன்னால் எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் சண்டைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ வரமாட்டாங்க. ஆனால் அன்னைக்கெலாம் சொல்லி தான் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. எம்ஜிஆரை விட சற்று அழகானவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நேரத்தில் அவ்வளவு அழகாக இருந்தும் தான் ஹீரோவாக தான் நடிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை. 2 படமும் என்னமோ ஹீரோவாக பண்ணார். அந்த படம் சரியாக போகலை. அப்புறமா புரிஞ்சுக்கிட்டார், நமக்கு வில்லன் தான் சரியாக வரும் அப்படின்னு புரிந்து கொண்டவர் எம்என் நம்பியார். இங்கே தான் நம்ம வாழ்க்கையை கற்றுக்கணும். அதாவது நான் அழகாக இருக்கேன், ஹீரோக்கு உண்டான எல்லா விஷயமும் என்ட்ருக்கு, நான் நல்லா டயலாக் பேசுகிறேன், எனக்கு எல்லாமே நல்லா வரும், நான் ஹீரோவாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் அடம் பிடிக்கலை. ஆனால் வில்லனாக பண்ணாலும் ஓகே, தனக்கான ஒரு பாணியை, தனக்கான ஒரு இடத்த பிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர்னாலே நம்பியார் தான். எம்ஜிஆர் நம்பியாரும் கத்தி சண்டை போட்ட தானே. நம்பியார் எத்தனையோ அசோகன் இருந்தார், எவ்வளவோ வில்லன் நடிகர்களெல்லாம் இருந்தார்கள். ஆனால் நம்பியார் நம் நெஞ்சத்தில் நின்ற அளவுக்கு மற்றவர்கள் நின்றார்களா என்பது சந்தேகம்தான். அது எம்ஜிஆரை விரும்பி கேட்பாராம், அண்ணனை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்பியார் அவ்வளவு மென்மையானவர். இதில் என்ன விஷயம்னா, நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டார். வில்லன் நடிகர் வெஜிடேரியன் தான், வீட்டில் தான் சாப்பிடுவார். ஹோட்டலில் பெருசாக சாப்பிட மாட்டார். டீ காஃபி குடிக்கிற பழக்கம் பெருசாக கிடையாது. எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது. சபரிமலைக்கு மாலை போட்டு பல ஆண்டுகள் சபரிமலைக்கு குருசாமியாக போயிருக்காரு. பல நடிகர்களை சபரிமலைக்கு அழைத்து சென்ற பெருமை, அந்த புண்ணியம் திரு எம்என் நம்பியார் அவர்களே போய் சாரும். ரஜினிகாந்தை கூட்டிகிட்டு போயிருக்காரு. பல நடிகர்கள், ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. நீங்கள் எந்த நடிகரை கேட்டிங்கன்னா நம்பியார் செட் அப்படிமா, நம்பியார் தான் கூட்டிகிட்டு போவார். குருசாமி மிக அருமையான ஒரு குருசாமி, தீவிர ஒரு ஐயப்ப பக்தர். கடவுள் பக்தினா பக்தியிலும் பக்தி, அடேங்க அப்பா, மிகப்பெரிய பக்தி. தன் தொழிலுக்கு மிக சிறப்பாக இருந்தது. அதான் விஷயம். தன் தொழில் வில்லன் நடிகராக மட்டும் இருந்து பல அனுபவிக்க வேண்டிய நல்ல விஷயங்களை அனுபவிக்காமல் போயிட்டார். ஒரு கதாநாயகனுக்கு கிடைத்த அங்கீகாரம் எதுவுமே அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு பல கதாநாயகர்களுக்கு அவர் வில்லனாக நடித்திருக்கிறார். ஆனால் கதாநாயகர்களுக்கென்று கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் எம்என் நம்பியார் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் தமிழக மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறார் நம்பியார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. நீங்கள் கேரள மாநிலத்தை சேர்ந்த திரு நம்பியார் அவர்கள் தமிழ் சினிமாவில் இவ்வளோ அழகாக தமிழ் பேசி, அதுவும் அந்த ஸ்டைல் அப்படியே அந்த கையை அப்படி பண்ணுறது, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனில் அவர் வில்லனாக வருவார், மந்திரியாக வருவார். அது பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப ரொம்ப அவரை பிடிக்கும். அதில் அந்த டைலாகு, மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா அப்படிம்பார். எல்லாம் வசனம் பாருங்கள். அப்படி பேசும்போது எம்ஜிஆருக்கு அவருக்கு ஒரு வசனம், மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா அப்படிம்பார். சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் அப்படிமா. அதெல்லாம் அன்னைக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், ஒரு இடத்துல போய் கார் நின்றுச்சு, தண்ணி பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. ஏன்னா அந்த ரேடியேட்டருக்கு தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா, அப்போ அது சென்னையை தாண்டி ஒரு சின்ன ஒரு ஏரியா. அப்போ அங்கே போனோடனே எல்லாம் பார்த்தோன்னே நம்பியார் வந்திருக்காரு அப்படின்னு பெரிய கூட்டமே கூடிடுச்சாமா. யோ, எப்படி எங்கள் அண்ணனை நீ அடிக்கலாம் அப்படின்னு உடனே அவர் சொன்னாரா, காசு கொடுத்தாங்க அடித்தேன் அப்படின்னாரா. காசு வாங்கிட்டு அடிக்கிறேன், நீ அவரை கையை காலெலாம் உடச்சிருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டி அவர் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் அவரை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி நமக்கு அவர் ரேடியேட்டருக்கு தண்ணி எடுக்க போய் அவர் ரொம்ப நேரம் சொல்லுவார், நான் ரொம்ப நேரம் பேசிட்டு கடைசியில் எனக்கு குடிக்கிற கூட யாரும் தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த பேட்டியெல்லாம் இருக்குது யூடியூப்பில், நல்லா கவனித்து பாருங்கள். இன்றைக்கெல்லாம் ஒரு மேக்கிங் வீடியோ போட்டுறோம், நடிகர்களுக்கு பெருசாக மதிப்பு மரியாதைங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. நடிகருடைய வாழ்க்கைகள் எல்லாம் இன்று அடுத்த நிமிடம் வெளிச்சத்திற்கு விடுகிறது. ஆனால் அன்னைக்கு எம்ஜிஆர் மக்கள் எப்படி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது நம்பியார் மூலியமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நம்பியார் எவ்வளவு தூரம் சிரமப்பட்டார் அப்படிங்கிறதான் எம்ஜிஆருடைய உயரம். அதான் விஷயம். அதில் எம்ஜிஆர் அவர்கள் நம்பியாரை அழைக்கிறார், ஆனால் அரசியலுக்கு வந்துருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ சொல்கிறார், இல்லை என்றும் நீங்கள் எனது நண்பனே, எனக்கு அரசியல் ஒத்து வராது. எனக்கு எப்படி கதாநாயகன் ஒத்து வராதோ அதே போல் எனக்கு அரசியல் ஒத்து வராது. என்ன நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 50 படம் 100 படம் நல்லா சம்பளம் கொடுப்பாங்க, நீங்கள் நடிக்க போயிட்டீங்கன்னா நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்னு தீர்க்கதரிசிங்க. அவர் எம்ஜிஆர் அரசியலுக்கு போன பிறகு அவர் பெருசாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவருக்கான அந்த வேடம் வரவில்லை. கவுண்டமணி செந்தில் தானே பிட்டு,
நீங்கள் வந்து அந்த ஒரு சில அந்த 2 பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்களில் ஒருத்தர் மட்டும் தனியாக போனால் அது பெருசாக ஜெயிக்காது. கவுண்டமணி தனியாக நடித்த படத்தை பார்த்து சிரிப்பே வராது. செந்தில் தனியாக நடித்த படத்தை பார்த்து எனக்கு கடுப்பு தான் இருக்குது. அந்த மாதிரி தான் எம்என் நம்பியாருக்கு வில்லன்னா அவருக்கு ஹீரோ எம்ஜிஆர் தான். அந்த காம்பினேஷன் தான் ஒர்க் அவுட் ஆகும். அதான் விஷயமே. வாழ்ந்து மிக அருமையான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் நிறைவு செய்துவிட்டு போனவர், நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என நமக்கு சொல்லிக் கொடுத்த திரு எம்என் நம்பியார் அவர்களின் புகழ் இந்த உலகம் இருக்க வரைக்கும் ஓங்க வேண்டும் என என் அப்பன் சொக்கநாதனை நான் வேண்டிக் கொள்கிறேன். நண்பர்களே, 7ஆம் தேதி அடியனுக்கு திருமண நாள். எனக்கும் திவ்யாவுக்கும் திருமணம் நடைபெற்றது 7/3/2012 வருஷ நாட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் தான் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமண நாளில் நீங்கள் அனைவரும் எங்களை வாழ்த்தியறல வேண்டுமென வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளில் எம்என் நம்பியார் அவருடைய பிறந்த தினம் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். வாங்க, நாம் தொடர்ந்து பயணிப்போம். நம்பியார் அவர்களின் புகழ் ஓங்குக. அவர் மேலும் மேலும் இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய தொண்டை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மீண்டும் நம்பியார் ஆன்மா இந்த உலகத்தில் வந்து பிறந்து நல்ல ஒரு கதாநாயகனாக உருவெடுத்து அவரும் ஒரு மிகப்பெரிய இடத்துல கதாநாயகன் அனுபவிக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களை அனுபவிக்க வேண்டுமென என் அப்பன் சொக்கநாதனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.